எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? 28:2. மானிடா, நீர் தீர் நகரின் தலைவராய் ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் என்று சொல்கிறாய். ஆனால் நீ கடவுளை போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடனும் நீ கடவுள் அல்ல, மனிதனே. கை தட்டுங்க பாப்போம். நீ யாரு இல்ல சொல்லுங்க. நீங்க யாரு இல்ல? நீங்க யாரு இல்ல? நீங்க யாரு? மனிதன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க இருக்கிற ஒரே ஒரு சிம்பிளான ஒரு மேட்டர் தான் ஆண்டவர் பேசியிருக்காரு. நீ யாரு? மனுஷன். நீ யாரு? கடவுளுடைய கையில இருக்கிற. ஆமென். உன்னை வாழ வைக்கவும் முடியும், உன்னை கீழையும் போட முடியும். வாழணும்னா பைபிள் சொல்லுகிறது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 பேதுரு 5:6 வாசிங்க. எல்லாரும் வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்கம்மா. ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்போது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். எங்க தாழ்த்து? கடவுளுடைய கரத்துல உன்னை தாழ்த்து, அப்பொழுது கடவுள் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். முழங்கால் படிடுவோம், கண்களை மூடுவோம். நல்ல ஒரு முடிவுக்கு வரணும். அகங்காரம், ஆணவம் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆணவம், அகங்காரம் கடவுளுடைய அருளை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்மையும் நம் குடும்பத்தை விட்டு அகற்றிவிடும். இன்னைக்கு நமக்கு தேவை என்னது? ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற இருமாப்பை அகற்றும். ஆமென். வீட்டில் ஒரு வேளை கணவர்கிட்ட கோபம் அப்படி பேசும்போது அறியாமலே வருது, பிள்ளைகிட்ட பேசும்போது வருது, உறவுகிட்ட பேசும்போது தலைக்கு மிஞ்சி வருது. இன்னைக்கு அதை காலு கீழே கொண்டு மிதி மிதி, ஆணவத்தை மிதி. பிரைஸ் தி லார்ட். நீ ஏறோத மாதிரி கடவுளுடைய வார்த்தை இல்ல, உசியாவ மாதிரி இருந்துடாத, எசேக்கியாவ மாதிரி இருந்துடாத. அது உன் குடும்பத்தை உன்னையும் பாழாக்கும். 2 கைகளை விரித்துக் கொள்வோம். தெய்வமே ஒன்றுமில்லை எனக்கென. 2 கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். பிரியமானவர்களே, நாம் எங்கெல்லாம் ஆணவத்தோடு, அகங்காரத்தோடு, குடும்பத்திலையும் உறவுலையும் பக்கத்தில் வாழ்வுறவர்களோடும் நாம் எந்தெந்த காரியங்களை பேசி காயப்படுத்தி பிறரை மனநோகடித்து கடவுளுக்கு முன்பாக நாம் அவருடைய அருளை இழந்து போய் வந்திருக்கிறோமோ, அதற்காக மனம் வருந்துவோம். கண்டிப்பாக இது உங்களுக்கான செய்தியோ, நீங்க எப்படி நினைக்கிறீங்க இல்லையோ, இது எனக்கான செய்தி. ஆண்டவர் என்னோடு பேசும்படி தந்த பகுதி இது. நீங்களும் நானும் பெரிய ஆள் கிடையாது, வெறும் சதை, வெறும் சதை. நீங்க உயிரோடு இருக்கும்போதே பாருங்க, இங்க இருக்கிற எத்தனை கிளவி. ஒரு காலத்துல நீ கொம்மரியா இருக்கும்போது எப்படி இருந்த, இப்போ ஆடி அடங்கி போய் பாரு, அப்படியே உட்காந்துருக்கு. என்னப்பா பண்ணே, அப்புறம் எப்படி இருக்கீங்க, போகாமல் இருக்கேன்ப்பா அப்படின்ட்டு உட்காந்துருக்கு பாரு. நீ நான் என்ன ஒன்றுமே இல்லைப்பா, ஒன்றுமே இதை புரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கியப்பா. அதான் ஆண்டவர் இன்னைக்கு பேசியிருக்காரு. அதனால இருக்கிற காலத்தை கடவுளுடைய அருளை, அந்த ஆசீர்வாதத்தை வீட்டில் உள்ளவன் பெற்றுக்கொள்ளட்டும். நீ செய்கிற ஆணவம், அகம்பாவும் குடும்பத்தை கருவறுத்தரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அதனால் இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் மீது இரக்கமாயிரும். என் தேவனாகிய ஆண்டவரே, என் தேவனாகிய ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற ஆணவம், எனக்குள் இருக்கிற அகங்காரம் அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும். என்னை விடுவித்தருளும். தேவ மாதாவே, தேவ மாதாவே, உமது பரிந்துரையின் வல்லமையால் பரிந்துரையின் வல்லமை என் இருதயத்திலே தாழ்ச்சி நிறைந்த மனநிலையை நான் பெற்றுக்கொள்ளவும் இயேசு ஆண்டவருக்கு என்னை என் குடும்பத்தையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே,
ஆண்டவரே என் அகங்காரங்களால் என் அகங்காரம் என் ஆணவத்தினால் என் ஆணவத்தில் யாரை பழித்தேனோ யாரை பழி யாரையெல்லாம் வேதனைப்படுத்தினேனோ யாரையெல்லாம் வேதனை அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பு கேட்க என் இயேசுவே என் இயேசுவே என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கை உமக்கு முன்பாக உமக்கு முன்பா என்னை தாழ்த்தாமல் என்னை தாழ்த்த நான் வாழ்ந்ததன் விளைவாக நான் வாழ்ந்ததன் விளைவாக நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலைகளையும் இல்லாத சூழ்நிலை சந்தித்து வேதனையோடு வாடுகிறேன். என் மீது இரக்கம் வையும், என்னை குணப்படுத்தும், ஆசீர்வதியும், எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தில் அன்னை மரியாவின் பரிந்துரையில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814182201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.